நான் வந்தது லேட்டு தான், 3 months தான் ஆகுது. உங்களுடைய பர்டிகுலர் கேரக்டர் தெரியலைனாலும் மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். குட் தான், யாரையும் குறை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு நீ 6th ஸ்டாண்டர்ட் போகிற. மேம் சொன்ன மாதிரி தான், நீ இங்கே எப்படி இருந்த, இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தேங்கிறது தெரியாது. நீ வெளியில் போகும்போது தான் இந்த ஸ்கூலோட நேம் தெரியும். ஃபஸ்ட்டு உன் ஸ்ட்ரென்த் எது, உன் வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி உன் ஸ்ட்ரென்த் இதுதான், உன் வீக்னஸ் இதுதானே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீ ஷேர் பண்ணாது. உன் ஸ்ட்ரென்த்னா சரி தான் என் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாரு. உன் வீக்னஸ் இதுதானா, சரி இது என்னுடைய வீக்னஸாக இருக்குது, இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அதை யோசி. வி ஷுட் லேர்ன் எவ்ரிடே இன் எனி சுச்சுவேஷன். நீ எந்த சுச்சுவேஷன்னாலும் ஏதாவது ஒரு இதை வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இரு. நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் போகிறேன். அங்கே எங்கள்லேருந்து கொஞ்சம் சீனியர் ஸ்டாஃப் இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் அவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தயங்காத, எந்த ஒரு விஷயத்துக்குமே நீ தயங்காத, சரியா? எது சொன்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணு, ஐ கேன் டூ அப்படிங்கிறத பண்ணு. முடியுதோ முடியலையோ அந்த இடத்துல தயங்கிடாது, சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்படவும் செய்யாது. எல்லாமே நீ கற்றுக்கிறதுல தான் இருக்குது, சரியா? இப்போ இப்போ நீ 6th ஸ்டாண்டர்ட் போகிற, அங்கே ஏதாவது காம்படிஷன் வைக்காங்கன்னா இது என்னால் முடியாது, இது எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் ஒதுங்கிடாத. நான் வரேன், என்னால் கற்றுக்க முடியும், ஸ்பீச் பண்ண முடியும், ஐ கேன் டூ அப்படிங்கிறத முன்னாடி போய் நில்லு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட நீ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீ இன்வால்வ் ஆகுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ நிறைய லேர்ன் பண்ணலாம். இப்போ உனக்கு ஃப்ரெண்டில் பேசும்போது சில பேருக்கு பயமாக இருந்துச்சுல, பேச்சு தடுமாறுதுல, அந்த தடுமாற்றம் வரக்கூடாதுல, ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்லலாம் உங்களை எல்லாருமே இன்வால்வ் பண்ணுறாங்க. நீ இதுக்கு அப்புறமும் இந்த தடுமாற்றம் உனக்கு இருக்கக்கூடாது. அது நெக்ஸ்ட்டு. அப்புறம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுங்க. உங்களை நான் நிறைய திருப்பி இந்த 3 மாதத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னை கண்டதும் ஓட தான் செய்வேன். அன்றைக்கி உனக்கு போத்தீஸில் பார்க்க நான் இந்த சைடு வந்து நான் அந்த சைடு ஓடிட்டாங்க பார்த்துக்கணும். அதெல்லாம் விஷ் பண்ணு. விஷ் கூட பண்ண வேண்டாம், சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணு, சரியா? உனக்கு மட்டும் இல்லை, நீ ஒரு விஷயம் கற்றுக்கிறேன்னா அதை உன் ஃப்ரெண்டுக்கும் சொல்லிக் கொடு, சரியா? இவனுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காத. உன்னை விட சின்ன பசங்கள்கிட்ட கூட ஒரு சின்ன விஷயம் அவன் நல்லா பண்ணுறான்னா அவன்கிட்ட நீ கற்றுக்கோ. இவன்கிட்ட என்ன நான் கற்றுக்கிறதுங்கிறது அந்த ஈகோசி வேண்டாம், சரியா? ஈகோ வேண்டாம். அவன்கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் பானைக்கு அப்படிங்கிறத மாதிரி யோசி. மேக்ஸிமம் இங்கிலீஷில் பேச கற்றுக்கோ. அது ஒரு லாங்குவேஜ் தான், சரியா? அதை நினச்சி நீ பயப்பட தேவையில்லை. நீ எவ்வளோக்கு எவ்வளோ அதை பேச ட்ரை பண்ணுறியோ அது உனக்கு அவ்வளோக்கு அவ்வளோ அது சீக்கிரமாக வரும், சரியா? எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல இன்வால்மெண்ட் கொடு. நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் போகிறல அங்கே எந்த காம்படிஷன் வச்சாலும் இன்வால்மெண்ட்டில் உன்னுடைய இதை அதில் காட்டு. நான் அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன்னா எனக்கு அந்த ஃபியர் இருக்காது, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீ அவங்கக்கிட்ட பிஸ்கா சொல்லு, ஓகேவா? நல்லா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு, நல்லா படி. ஃபோக்கஸ் வெறும் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் பாரு, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ஸு, கேரம் போர்டு, டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், அந்த மாதிரி இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணு, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. பெஸ்ட்டு யாருன்னா அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு, சரியா? அவங்கள நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஓகே தானே? அதனால் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் நல்ல பிள்ளைங்க அப்படிங்கிற பேர் எங்களுக்கு எந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல்லேருந்து இப்போ சில குழந்தைங்க வந்திருந்தாங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இதுவரையும் அப்படி வந்திருக்கு, ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து போன பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்களுமே ரொம்ப எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சரியா? அந்த பேரை நீங்கள் தான் என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும், ஓகே தானே? ஆல் த பெஸ்ட்.